இருக்காளா? என் வீட்டுக்காரி எங்க நீ பொந்து பதறக்குள்ள இருக்கிற மாதிரி நிப்பா. ஆ, நல்லா மணக்குதே, கோழி அடிச்சு குழம்பு வச்சது மாதிரி. அப்ப நல்ல மூடல தான் இருக்கிற, நல்ல இதா புத்தி சாதனத்தோட தான் இருக்கிற. ஓடிடுவோமா அந்த பக்கம்? இங்கிட்ட இங்கிட்ட வேலை பார்க்க வருவா, பாத்திரம் கித்திரம் கழுவ வருவா. ஓடி ரெடி வெள்ளத்தாயி. அடே பண்றோட்டி, வேகமா கொண்டு வாடா. நேரம் ஆயிட்டே இருக்கேன். ஒரு மூட்டை கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதோ? வரண்ணே, வர போறண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. என்னடா வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? போட வேண்டிய லோடெல்லாம் போயிடுச்சா? அண்ணா அதெல்லாம் அனுப்பியாச்சுண்ணே. டேய், இந்த 4 மூட்டை ஏத்துறதுக்கு 2 பேர் 7 பேர் நான் ஏத்துக்கிறேன். டேய், அவனே ஏத்திக்க வேண்டாம். நீ போய் அடுத்த வேலையை வேற இருந்தா போய் பாடுறா போடா. அண்ணே கொஞ்சம் கடினமான வேலை தானே. டேய், எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூடையை போட்டு பேசாம போன்னு சொன்னேன். ரைட்ண்ணே ரைட்ண்ணே. இந்த போட்டாச்சுல, ஏட்ட காலி பண்ணு போ. அண்ணே அண்ணே அண்ணே. என்ன என்னடா சொல்ற வேலையை பார்க்க மாட்டியோ? ஏன் ஆள் கூட்டம் இருந்தா பாப்பியோ? அண்ணா அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. மூளை ஏத்துறதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைண்ணே. அதெல்லாம் நான் ஒத்தால உண்டியா பண்ணிடுவேண்ணே. அண்ணே அப்புறம் வேற என்ன? அண்ணே மாச கடைசி ஆயிருச்சு, இன்னும் எனக்கு சம்பளம் போடலைண்ணே. சம்பளம் போடலையா? அதெல்லாம் போட்டுக்கிட்டு கணக்குல எல்லாம் முடிச்சு விட்டாச்சே. அடுத்த மாசம் சம்பளம் வரப்போது, போன மாசம் சம்பளம் வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணே நான் என்ன காசை வாங்கிட்டு பொய்யா சொல்ல போறேன்? இன்னும் போடலைண்ணே. யோ கணக்கு கணக்கு வாயா. என்ன தம்பி? சொல்லுங்க தம்பி. இவனுக்கு என்ன சம்பளம் போடலையாமே? கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு கொடுத்து கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருங்க. அன்னைக்கு சொன்ன கணக்குல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன கணக்கு முடிக்காம அடுத்த மாசம் வரக்க போகுது. தம்பி 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 பொறுங்க தம்பி, பொறுங்க தம்பி. ஏன் மேல எந்த மிஸ்டேக் இல்ல தம்பி. அவன் தான் வேலை பாக்குறேன்னு வண்டியோடவே ஏத்துறேன் சரக்கு ஏத்துறேன் பின்னாடியே போயிடுறேன். நம்ம வந்தா தானே தம்பி கொடுக்க முடியும், எதுவும் பண்ண முடியும். அவனை பார்க்கவே முடியுது இல்லையே. அவன் எப்ப வேலைக்கு வரேன் கேட்டா காலையிலே வேலைக்கு வந்துட்டோம்ங்கிறேன். பத்தியா வந்து நீ தான் சம்பளம் கேட்கணும். உனக்கு வயிறு வலிக்குது, உனக்கு வயிறு வசிக்குது, நீ தான் கேட்கணும். அந்த கூட்டு கொடுப்பாங்களோ கலெக்டர் உத்தியோகம் மக்கள் உங்களுக்கு கூட்டம் கையில் கவர்ல போட்டு கொடுக்கறதுக்கு வந்து சம்பளம் பண்ணிட்டு கேட்க முடியாதானே? கணக்கு பார்த்து வாங்க முடியாதானே? அவர் சொல்ற மாதிரி வேலை பார்க்கறேன்னு வண்டி பின்னாடியே சும்மா ஊரை சுத்திக்கிட்டு தெரியுது. உன்னையெல்லாம் விசுவாசம் சொல்லிட்டு அப்ப நம்பர் யாரு? அவரை சொல்லணும். அவர் சப்போர்ட் இருக்கும் தானே இப்படி அசால்ட்டா சுத்திக்கிட்டு தெரியுறது, வர்றது போறது எல்லாம். யார் நம்ம என்ன பண்ணிடுவானு? அண்ணே இப்பெல்லாம் அபாண்டமா பேசாதீங்க. என்ன இப்பெல்லாம் பேசாதீங்க. இங்க உள்ள ஓட்ட கேளுங்க. இந்த வேலையை பாக்குறேன்னா பாக்கலையான்னு கேளுங்க. அண்ணே மாடு மாதிரி உழைக்கிறவன போய் இப்படி அசால்ட்டா வேலை பார்க்கலன்னு எப்படின்னு சொல்லுவிய? வெட்டு என்ன வசத்துல ஒய்யாரமா குரல வசதி பேசுற? இறங்க உழைக்கல. அம்மா ஐயோ சுரனே, பாத்துனே மெதுவா இறங்கப்படாதா? ஒண்ணு இல்ல காலு எதிரி விட்டுச்சுடா பண்டோட்டி, வேற ஒண்ணு இல்லடா. நே பாத்துனே. ஏங்க கணக்குல உங்களை எத்தனை தடவை பார்க்க வந்திருப்பேன். பார்க்க வர நேரம்ல இன்னைக்கு கணக்க முடிச்சிட்டோம்னு சொல்லிவிட்டு அலைய விட்டிய. இப்ப மனசாட்சியே இல்லாம இப்படி பொய் பேசுறீங்களே. அது அது நீங்க எங்க கணக்குல நான் பேசிக்கிறேன். ஏய் நீ என்னடா அவரை மிரட்டுறது? அவர் இருக்கும் போது கணக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து கேட்டிருக்கணும். நீ வந்து நேரம் தப்பு, இதுல வேற அவரை விட்டுறியா? ஐயோ அண்ணன் சத்தியமா இல்லண்ணே. காலையில மதியம் சாயந்தரம் ராத்திரின்னு வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் அவர்கிட்ட போய் கேட்பேனே. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாருண்ணே. ஏன்னா நாங்களாம் அண்ணனுக்கே அண்ணன் காட்சி. என்ன எப்படா சம்பளம் வந்து காத்துக்கிட்டு இருக்க குடும்பங்க நாங்கெல்லாம். சம்பளம் வாங்கிட்டு போனா வீட்டுக்கு தேவையான வாங்கி போடலாமே, வாங்கி கொடுக்கலாமேன்னு காத்துக்கிட்டு இருக்க நாங்க எப்படின்னா சம்பளத்தை போய் கேட்காம இருப்போமா? நிப்பாட்டா உன் வீட்டு புராண கதையை கேட்கறதுக்கு இங்க எங்களுக்கு நேரம் இல்ல. இப்ப என்ன கணக்குல இப்ப என்னதான் சொல்ல வரேன்? அவன் கொடுக்க வேண்டியது எடுத்துருவாங்க போய். இந்தாங்க தம்பி. அப்ப அன்னைக்கு நம்ம பேசலாம்ல, நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வரைக்கும் எல்லாத்தையும் கணக்கு முடிச்சிட்டேன் தம்பி. இந்தாங்க. அப்ப கணக்குல அதெல்லாம் சரியா இருக்குல்ல? ஆமா தம்பி, நீங்க சொன்ன வரைக்கும் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இந்தாடா உன் சம்பள காசு இருந்தா அப்படி என்ன சரியா இருக்கா? அண்ணே என்னடா இது? என் சம்பளத்துல காவாசி பணம் கூட சம்பளமா தரல நீங்க. இல்லையே, உன் சம்பளம் எவ்வளவு? 15,000. ஆமா 15,000 கணக்குல 15,000 கணக்கு போட்டியா? அப்ப சரியா தானே இருக்கா? தம்பி அதெல்லாம் சரியா இருக்கு தம்பி. நம்ம கணக்கு எனக்கு தப்பாச்சு. அப்புறம் என்ன உனக்கு? அண்ணே சம்பளம் 15,000 தானே, ஆனா நீங்க தந்தது வெறும் 5,000 தானே. அப்ப வீடு வாடகை யாரும் ஒப்பனா தருவா? சம்பளத்துல தான் கழிக்க முடியும். இங்க பாருங்கண்ணே, தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். வீட்டு வாடகை எடுக்கதான் செய்விய,
கணக்கு பண்ண சம்பளத்தை 15,000 தந்துருவாரு. அதுல இருந்து 4,000 கொடுத்துருவேனா? அப்படி பார்த்தாலும் 11,000 தந்திருக்கணும்லண்ணே. ஓஹோ, எங்க அப்பா ஏதோ கஷ்டப்படுற வேலை பார்க்கறியன்னு சொல்லிவிட்டு உனக்கு கொஞ்சம் இதா விட்டா, கொஞ்சம் இறக்கப்பட்டு விட்டா, நான் ஏன் வீட்டு வாடகை தரணுங்கிற அளவுக்கு கேட்ப போலையே. நன்றி கெட்டவங்க. இவங்களுக்குலாம் செஞ்சா இப்படிதான் கணக்குல, இப்படிதான் நம்மளே ஏறி மிதிச்சுட்டு போயிருவாங்க. இதுக்குதான் உங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் வச்ச இடத்துல வைக்கணும். அதிகாரம் கொடுத்து சலுகை கொடுத்து வச்சாரு, அந்த ஆளை சொல்லணும். ஆமா தம்பி, இவங்கெல்லாம் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்க தம்பி. இங்க பாரு, திரும்ப 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 யாபகப்படுத்த முடியாது. யாபகம் இல்லாத மாதிரி நடிக்கவும் கூடாது. உன்னை நான் சொல்லல, நம்ம வீட்டு விளக்குனா 8,000 ரூபாய் எடுத்துக்கணும்னு சொன்னா இல்லையா? 8,000 ரூபாய் உங்க நோக்கத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு தனியா போட்டு அடிக்கிறிய பம்பு செட்டுல. கரண்ட் பில்லுனா எவன் கட்டது பம்பு செட்டுக்கு? தோட்டத்தை விட்டு விட்டா உடனே சொந்த வீடு நடந்துக்கிட்டு இருந்ததா? அதனாலதான் கரண்ட் பில் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து 2,000, வீட்டு வாடகை 8,000, 10,000 எடுத்துக்காச்சு. என் கணக்குல சரிதானே? 10,000 எடுத்துக்கிட்டு 5,000 கையில இருக்குதுல, முடிஞ்சு போச்சு இந்த மாசம் சம்பளம். அண்ணே 8,000லாம் ரொம்ப அநியாயம்ண்ணே. அண்ணே முதலாளி ஐயா வாடகையே வேணா, நீ சும்மா இருந்த கடை தானே சொன்னாரு. நான் தான் மனசு கேட்காம சங்கடப்பட்டுக்கிட்டு 4,000 கொடுத்துட்டு வந்தேனே. நீங்க ஒரு தடவை வேணா முதலாளி ஐயா கிட்ட. ஓஹோ, முதலாளி ஐயா அப்ப நான் யாருடா? அண்ணா நான் அப்படி சொல்லணே, ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்னு தானே சொல்றேன். இங்க பாரு, கணக்கு வழக்கு எல்லாம் பாக்குறது நாங்க. கம்பெனி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, எப்படி இருக்குது, நட்டத்துல போதா லாபத்துல போதா எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணாருன்னா அப்ப சொன்னாருன்னா, அப்ப அவர் வரவு செலவுல இருந்துச்சு. இப்ப ஏன் வரவு செலவுடா? நான் தான் பாக்குறேன், நான் எடுக்கிறதா முடிவு. 8,000 கொடுத்து இருக்க முடிஞ்சா பண்ண வீட்டுல தோட்டத்துல இரு, இல்லாட்டி இடத்த காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு. அப்படி சொல்லுங்க தம்பி, அப்படி சொல்லுங்க. அட வாங்க கணக்குல, இவன் கூட நின்று நம்ம நேரம் வீணா போயிட்டு இருக்குது. வாங்க. என்ன விதி என்ன விதிடா, விதிய சொல்ல ஒரு காலையில துவைச்சு போட்டது உச்சி வெயில மொறு காஞ்சு போயிருது. 5 பசல்ல காஞ்சு போயிருது. அந்த கிழவிக்கு எடுத்து வைக்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா, சுத்தக்கார சீமாட்டி 2 நாள் ஒரு தடவை போத்திருக்க போர்வை கூட அவங்க புளிஞ்சு ஓட்டுட்டு தான் போர்த்துவாங்க. ஆனா எடுத்து மட்டும் வைக்க மாட்டாங்க. எனக்கு என்ன வெயில்ல அப்படியே வெளுத்து போய் கிடக்கும். எடுத்து உங்களுக்கு மடிச்சு கிடிச்சு எல்லாம் அயன் பண்ண மாதிரி கொடுக்கணும் இந்த மேடம். சரி, கோத்துல திட்டினாலே நீர் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கா? பிள்ளைகளை வச்சுட்டு வேலை பார்ப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. கொஞ்சமாவது பொறுப்பாக்க இருந்தா வீடு பக்கம் திரும்பி பார்த்து வந்திருக்க வேணா? அம்படி தெனாவிட்டு திமிரு இருக்கட்டும். யார் வயிறு காயுதுன்னு பாப்போம், கிடக்கட்டும். ஆத்தானே அப்படி இருக்குன்னா மயனும் அதே மாதிரி. ஆமா, ஒரே ரத்தம் இல்ல, அப்புறம் எப்படி இருக்கும்? துவைச்சு போட துணியை எடுத்து வைக்காத பொழப்பு என்ன பொழப்பு காரமா? வீட்டுல இருக்க மத்தவங்களே எல்லாத்தையும் பாப்பாங்க, மடிச்சு வைப்பாங்க, நினப்புல தெரியுது. இங்க பாருங்க எல்லாரும், உங்கள்கிட்ட சொல்றேன், துவைச்சு போட்ட துணியை இந்த கிணறு பேச்சுதான் சுத்தம் தான் வெள்ளையும் சொல்லியுமா திரிவாங்க. அப்படியே வெள்ளை கலர் அப்படியே மங்காம அழுக்கூட்டாம திரிவாங்க. ஆனா துவைச்சு போட்டதை கொடியில 10 நாள் ஆனாலும் இந்த கொடியில தான் கிடக்கும். நான் எடுத்து கொடுக்காத வரைக்கும் எடுத்து வந்து வைக்காது. என்ன சத்தம்? மேடம் வெள்ளத்தாய் மேடம் வர்றாங்க. அப்படியே குணா ஒளிஞ்சு வந்தாங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாதான். அவ தெரியாது, உங்க காலுக்கு இந்த நாடகம் தெரியாது. வரட்டும் வா, இங்க வா. வாங்க போய் ஒரு விசாரணையை போடுவோம். விசாரணையை போட முன்னாடி இந்த துணி எல்லாம் அள்ளிட்டு போயிரு பொழுது வச்சு. அப்புறம் நாளை வரைக்கும் அப்படியே கிடக்கும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் கருச காட்டு பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. லா 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 லா. அடி சுடுதே. மீனா, மீனா, இந்த டீ போட்டாச்சு. ஆறதுக்குள்ள வந்து குடிங்க. அப்புறம் திரும்ப 7 தடவை சூடு பண்றது நல்லாவா இருக்குது? அந்த கிழவி உங்க மாமா படுத்துற தாங்க முடியுதுல்ல. எப்ப பார்த்தாலும் டீ ஆத்தினாதான் எங்கிட்ட ஓடிடுறது. சோத்த போட்டு வச்சாதான் எங்கிட்ட எந்திரிச்சு ஓடுறது. சரி வா மீனா, வந்து டீயை குடிச்சிட்டு போவா. இந்த வரேன்க்கா. இந்தாடி, இந்த அப்படி குடி சூடோட. தாத்தா அக்கா பின்னாடி தானே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். காபி போடுறதா என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் போட்டு தந்துருப்பேன்ல. இன்னைக்கு நிறைய வேலை பார்த்தாக்க நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணாம படிக்கிறேன் நான் உட்காந்தே இருக்கேன். இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைய ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்னக்கு அப்படி வேலையை வெட்டி முடிக்கிறாங்க? அதெல்லாம் பிள்ளைய பேசாம அந்த கிளியில போய் விளையாடிச்சேன்னா பொம்மையை எடுத்து போட்டவனே அது பேசாம விளையாண்டுட்டு கிடந்துச்சுங்க. அதுல இங்கிட்ட ஒரு கண்ணு அங்கிட்ட ஒரு கண்ணு பார்த்துட்டு அப்படியே வேலையை பார்த்துப்பட்டேன். என்ன வீட்டுக்குள்ள வேலை பார்க்கறதுக்கு என்ன பார்க்காத மனுஷியானா? இல்லக்கா, டீ போடுறது என்ன பெரிய வேலையா? கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸா இருக்கும்ல. எந்த நேரமும் புக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது கண்ணு ஒரு மாதிரி எல்லாம் வலிக்குதுக்கா. இப்பெல்லாம் பாப்பாவையும் தம்பியும் கூட நான் பாத்துக்கிறது இல்ல. பாப்பாவையும் தம்பியும் பார்த்துட்டு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அடி பரிசுக்கு என்ன 10 நாள் 15 நாள் இருக்குமா? அது வரைக்கும் படிக்க போறேன். அது வரைக்கும் முன்னாடி நல்லா நீ தானடி பாத்துக்கிட்ட. இப்ப கொஞ்சம் பெருசா போச்சு, அது சாமான விளையாடுதுங்க.
படிச்சுட்டு இருக்கேன். இதானே ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன். ட்ரை பண்றேன்க்கா. சரி சரி, நீ புத்திசாலி பிள்ளைலடி. நீ படிச்சனால பாஸ் ஆயிருவே. அதெல்லாம் நம்ம குடும்பத்தை நினைச்சு படிச்சனாவே நீ பாஸ் ஆயிருவே. அது என்னடி ஊஞ்சி மூணு வச்சுக்கிட்டு சொல்றப்ப நல்லா சந்தோஷமா அதெல்லாம் பாஸ் ஆகி வேலைக்கு போயிருவேக்கான்னு சொல்ல முடியாதானே? சரி சரி, டீ ஆறுது பாரு, குடி. ஆறி போச்சா நல்லா, பச்சை தண்ணியா போச்சா நல்லாவா இருக்கு, எடுத்து குடிடி. சரிக்கா, நீ குடிக்கா. ஆறுதுல. ஆமா, எங்க வெளுத்தையாத்தையே ஆளையே காணா. தம்பியை தூக்கி வச்சுக்கிட்டே திரிவாக. இன்னைக்குள்ள தம்பி தூக்கலையோ? ஏக்கா, உனக்கும் அத்தைக்கு எதுவும் சண்டையா? கிழவியோட சண்டை வர்றதா? ஆமா, கிழவியோட நான் சண்டை விடுறேன். நான் எங்க போறேன் அப்பா அத்தா வீட்டுக்கு? அது என் கூட சண்டை போடுறது அவங்க அப்பா அத்தா வீட்டுக்கு போகுது. அடி ஆண்டி, ரெண்டு கௌரவட்ட குப்பாயும் சும்மா பேசிக்கிறோம் வச்சுக்கிறோம். அப்படிதான் என்ன செத்த நேரத்துல அல்லையே. நான் துணி எடுக்க போகும்போதே ஆளு சரட்டு ஓலையெல்லாம் உரசிக்கிட்டு ஓடியாந்துச்சே. அப்ப வீட்டுக்குள்ள இல்ல? வீட்டுக்குள்ள இருந்தே வரேன். டீயை போட்டுக்கிட்டு விறகடுப்பை டீ கிணத்த பத்த வச்சோன்னு சொல்லி போட்டு உள்ள வீட்டுக்குள்ளதான் அடுப்புலதான் ஸ்டவ்லதான் போட்டேன். அப்ப பின்னாடி வரலையாக்கா? வந்திருக்குமே, எங்கனையாவது ஒளிஞ்சு கிடக்க முடியும்? இல்லையக்கா, அத்தை அந்த பக்கம் வரலையே. வந்தா என்னிட்ட உனக்கு உங்க மாமியார் பயப்படுவாங்க, எனக்கு ஏன் பயப்பட போறாங்க? என்கிட்ட நல்லா தானே பேசுவாங்க. அங்கிட்டு வரலையே. ஐயோ பாவக்கா, அப்ப பிரச்சனை ஒண்ணு இல்லாட்டி ஏன் அத்தை இங்க வராம இருக்காங்க? ஐயோ, இன்னைக்கு சாப்பிடவே இல்லை போலயே ஆளு. வீட்டுக்கு வந்தா தானே சாப்பிடுவாங்க. எப்படி உங்க பேர பத்திய பார்க்காம இருக்க மாட்டாங்களே? என்ன பண்ணி தலையே? நான் சோத்துல கை வைக்க கூடாது, சோத்தை போட்டு தீய கூட நான் சொன்னேனா? என்ன இப்படி லேட்டா போச்சு? இங்க ஊற சுத்திட்டாரு கேட்டதுக்கு ஏடுபட்டு திரும்ப ஊற சுத்துறதுக்கு ஓடுதுறியா? அதே சாக்குனே. சோறுலாம் முக்கியம் இல்ல, சோறு வெஞ்ச குழம்புலாம் முக்கியம் இல்ல. வயிற காயப்பட்டாலும் இன்னைக்குள்ள ஜாலியா பேச்சுலர் லைஃபா நல்லா ஊற சுத்தி பார்த்துட்டு அவங்க தோஸ்து ஃப்ரெண்டுகளோட சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு கம்மாயங்க கரையங்க வயங்க வயக்காடங்கன்னு போயிட்டு எல்லாம் ஜாலியா வர முடியாது. அதுக்கு சோறை விட இதுதான் பிடிக்கும். வீட்டுக்கு வீடு உட்காந்துருந்து பேசிக்கிட்டு அவன் வீட்டுல என்னாச்சு, இவன் வீட்டுல என்னாச்சு, அவன் புருஷன் இவன் அடிச்சானா, இவன் புருஷன் அவனை அடிச்சானான்னு எல்லாத்தையும் விசாரிச்சு இன்னைக்கு ஒரே நாளுல ஒரு மாச கதையும் கேட்டுட்டு வந்துட முடியும். ஆத்தாவும் சாப்பிடல, மயனும் சாப்பிடல. மய காலையில வந்தாங்க 5 மணிக்கு போயிட்டு 11 மணி போல வந்தாங்க. பசிக்குது வனரோசா சோத்த போடு, என்ன ஆக்கி வச்சிருக்கேன் வந்தாங்க. என்னையா சம்பளம் எங்களை தரலையா, என்ன போடலையா, ஒண்ணும் இல்லையான்னு கேட்டேன். அவங்களுக்கு தான் கொஸ்டின் எதுவும் குடும்பத்தை வந்து கேட்டக்கூடாதுல்ல, வந்துரும்ல. அதோட என்னன்னு தெரியல, வேலை போயிருக்குது, கம்பெனில வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது, முதலாளி போன் அடிச்சுட்டாருன்னு கிளம்பி போயிட்டாங்க. ஐயே மீனா சொல்லாதே, உட்கார்ந்து சொல்லாதே. ஓகே அத்தை. கேளவி, அப்படி ஒசந்து காலத்துக்கு வைக்கிறியே, காலத்துக்கு வச்சு ஏற முடியுமா? அப்படியே வயசு குமரி நிரப்புது. என்ன ஏன் அப்படி இங்கிட்டு வந்தா? நாங்க உங்களை என்ன அப்படியே பிச்சு தின்றுவோமா? ஏன் படிக்கட்டு வழியா ஏறி போனா வீட்டுக்குள்ள? அப்படி ஒசத்துல அப்படியே ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறீங்களா? ஒளிஞ்சு பிடிச்சு கேளவி, நீ வந்ததும் தெரியும், ஓடி கோடிக்கு முன்னாடி வீட்டை 7 தடவை சுத்தினதும் தெரியும். பாத்திரம் எடுக்கும் போது கோடிக்கு முன்னாடி ஒளிஞ்சு நின்று பாக்குறேன். துணி எடுக்க போறேன், அங்கிட்டு கொடியை பிடிச்சிட்டு அங்கிட்டு துணி எடுக்க நின்று பாக்குறேன். ஏன் உங்களுக்கு தெரியாதாக்கா? ஆளு மண்டை நிக்கிறது ஒளிஞ்சு பிடிச்சி பச்சை பிள்ளை கணக்கா ஓடி ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறாங்க. வாக்கலவே, இந்த பக்கம் வா. அது ஏன் ஏற முடியாம கிடக்குது? ஏன் ஏற முடியாது? அதெல்லாம் ஏறிடுவனே. படி நட்டுக்கு போ சொன்னேன், காலவே விழுந்து உடைச்சிட்டு கிடந்தா அப்புறம் தெரியுமா சங்கதி? என்ன ஊர் கதை, உலக கதை, நாட்டு கதை, நடப்பு கதை அத்தனையும் பேசி வந்தாச்சா? 2 நாடும் அப்படியே வந்து மரம் செலவு கணக்கா டிஸ்கஸ் பண்றீங்களோ? டிஸ்கஸ் கிளவி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இங்க பாரு மீனா, மூஞ்சி மகளையும் பாரு எப்படி போட்டு வந்திருக்கு பாரு. காஞ்சு போய் வந்திருக்கு பொழுதோட சாப்பிடாம கிடந்துக்கிட்டு. அப்படியே சொல்லிடுறது, என் வீட்டு மருமகளுக்கு பயந்துக்கிட்டு வந்து நிக்கிறேன், என் வீட்டு மருமகளுக்கு பயந்துக்கிட்டு நிக்கிறேன், என் வீட்டு காரிக்கு பயந்துக்கிட்டு வரேன்னு சொல்லி பேரையும் எடுத்து விட்டு போறது. போ கிளவி, போய் தட்டை கழுவி சோத்த போட்டாலும் சாப்பிடு. ஆளும் பொழுதோட ஊரே சுத்திக்கிட்டு எப்படி இருக்கு பாரு. சரி மடி, நல்ல மனசா இருக்கிறா. என்ன குழம்பு வச்ச? மனத்து கிடந்துச்சு. என்ன குழம்பு வைக்கிறாங்க? காய்கறி ஒண்ணுமில்ல, மீன் மேக்கர் கிடந்துச்சு, அதை ஊற போட்டு மீன் மேக்கர் குழம்பு வச்சிருக்கேன். மீன் மேக்கர் குழம்பு? அப்புறம் மீன் மேக்கர் குழம்பு வாய் ஒரு பக்கம் இழுவையா இழுக்குது. இல்ல மடி, இல்ல சும்மா கேட்டேன். கறி குழம்பு மாதிரி வாசம் வந்துச்சு, அதனால கேட்டேன். ஆமா, அப்புறம் மீன் மேக்கர் குழம்பு கறி மசாலா பட்டைக்கிட்ட எல்லாத்தையும் போட்டு தாளிச்சா, கறி குழம்புக்குள்ள எல்லாத்தையும் போட்டு தாளிச்சா கறி குழம்பு வாசம் தான் வரும். போய் அள்ளி போட்டு பசிக்கு திம்பியா? இந்த குழம்பு அந்த குழம்பு விசாரணை நடத்துறீங்களா? விசாரணை அத்தை சாப்பிடுங்க அத்தை. அக்கா சூப்பரா நல்லா வச்சிருந்துச்சு, போய் சாப்பிடுங்க அத்தை. சரி மடி, சரி ஏங்க அத்தை, வயசானவங்க தானே மாத்திரை எல்லாம் போடுறீங்கல்ல, இப்படி பொழுதோட டைமுக்கு
இப்படிலாம் இருக்கக்கூடாது டைமுக்கு சாப்பிடணும்